நவம்பர் 14ஆம் நாள் 2023 இந்து குழுமத்திலிருந்து, இந்து தமிழ் திசையிலிருந்து அருண் பிரசாத் என்ற தோழர் எனக்கு அலைபேசியில் அழைத்தார். பெரியாரை குறித்து அவருடைய நினைவு பொன்விழா, அவர் மறைந்த 50ஆம் ஆண்டை ஒட்டி இந்து குழுமத்தின் சார்பில் ஒரு நல்ல தொகுப்பை கொண்டு வருகிறோம். பலரிடமும் கட்டுரைகள் வாங்குகிறோம். நீங்களும் ஒரு கட்டுரையை அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதன் பிறகு நவம்பர் 23ஆம் நாள் ஒரு நினைவூட்டல் குறுஞ்செய்தியையும் அவர் அனுப்பியிருந்தார். ஆசிரியர் அவர்கள், இந்து தமிழ் திசையின் ஆசிரியரும் இந்த தொகுப்பின் ஆசிரியரும் நினைவூட்டச் சொன்னார்கள் என்று அவர் நினைவூட்டினார். நான் மறந்து போயிட்டேன். வழக்கம் போல் இல்லை, இது பெரியார் திடலாக இருந்தால் எப்படியாவது வேலையை வாங்கிடுவாங்க கடைசி நாளாவது. அவங்களுக்கு தெரில. ஏன்னா நான் இருக்கக்கூடிய இயக்கத்தின் சார்ந்து அப்பொழுது 2-3 பணிகள், நவம்பர் இறுதி டிசம்பர் தொடக்கத்திலே தமிழ்நாட்டில் அந்த சென்னை உட்பட பல பகுதிகளிலும் ஏற்பட்ட மழை வெள்ளத்தை தொடர்ந்து நான் சார்ந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப அணியின் சார்பில் ஒரு வார் ரூம் அமைத்து எந்தெந்த பகுதியில் வெள்ள பாதிப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு அதை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அதை தொடர்ந்து இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்றதனால் அதனுடைய பணிகள் என்று தொடர்ச்சியான பணிகளில் மறந்துட்டேன். கட்டுரை எழுதி தராததற்கு, கட்டுரை எழுதியிருந்தால் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் எழுதி தராததற்கு இந்து குழுமம் வழங்கியிருக்கிற தண்டனை 864 புத்தகத்தை படிச்சுட்டு வந்து நீ திறனாய்வு பண்ணு அப்படிங்கிறது தான். அப்புறம் சரி, இந்த திறனாய்வு கூட்டத்துக்கு வரக்கூடிய அக்கா அவர்களுடைய அவங்க கட்டுறதற்கான அந்த புத்தகத்தை புரட்டினேன். அவங்களும் இல்லை. சரி, நமக்கு தோழமையாக இதிலும் அக்கா அவர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற இதோட இந்த மிகச்சிறப்பான ஒரு நிகழ்வை முன்னெடுத்திருக்கின்ற பகுத்தறிவாளர் கழகத்திற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அதனுடைய இந்த நிகழ்விலே தலைமை தாங்குகின்ற பகுத்தறிவாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மாநில செயலாளர் அன்பு சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கும், இங்கே வரவேற்புரை ஆற்றிய இந்து குழுமத்தினுடைய துணை ஆசிரியர் பிருந்தா சீனிவாசன் அவர்களுக்கும், இங்கே இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி திராவிட தம்பி, எங்களுக்கு ஒரு திராவிட கருத்தியல்களை அடுத்த தலைமுறைக்கு எப்படி சொல்வது என்பது மிகப்பெரிய நம்பிக்கையை அளிக்கக்கூடிய தம்பி வெற்றி செல்வன் அவர்களுக்கும், மிகச்சிறந்த ஒரு இந்த தொகுப்பை வழங்கி ஏற்புரை ஆற்ற இருக்கின்ற வள்ளியப்பன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த தொகுப்பிலே கட்டுரைகளை, அருமையான கட்டுரைகளை, மிகச்சிறப்பான கட்டுரைகளை உணர்வுபூர்வமாகவும் கருத்தாழத்துடனும் எழுதியிருக்கின்ற கட்டுரையாளர்களுக்கும், இந்த நிகழ்விலே பங்கேற்கின்ற அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே குறிப்பாகவே சொன்னாங்க, அதாவது பெரியாரை பற்றி இன்றைக்கு பார்க்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆவணம் என்னவென்றால், பெரியாரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய பேச்சுக்கள் என்றால் ஒளிநாடாக்களாகவோ, அதாவது ஆடியோ வடிவில் கிடைப்பது ரொம்ப அரிது, ரொம்ப குறைவு தான். அது ஒரு கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடியதான். ஆனால் அவருடைய பேச்சுகள் எழுத்துக்களாக பதிவாயிருக்கின்றன. அவரே அதை பதிவு செய்திருக்கிறார். பிறகு அவர் எழுதியிருக்கிறார், நிறைய எழுதியிருக்கிறார். எனவே அதில் உள்ளவற்றை வைத்து கொண்டு தான் இன்றைக்கு பெரியாரை பற்றிய நம்முடைய ஆய்வுகள் எல்லாம் இருக்கின்றன. பெரியார் என்பவர் பேச்சுடனும் எழுத்துடனும் நின்றவர் இல்லை. ஏன் அவர் பெரியாராக இருக்கிறார் என்றால், தன் பேச்சையும் எழுத்தையும் செயல்படுத்தி காட்டிய ஒரு தலைவர், அதன் மூலமாக ஒரு சமூக சீர்திருத்தத்தை தன் வாழ்நாளிலேயே கண்ட ஒரு தலைவர் இருந்தார் என்றால் அது தந்தை பெரியார் தான். அதுதான் அவருடைய சிறப்பு. அந்த செயல்பாடுகளை, அது ஏற்படுத்தியிருக்கிற தாக்கத்தை குறை சொல்ல முடியாதவர்கள், அந்த தாக்கத்தை மறுக்க முடியாதவர்கள் செய்கின்ற வேலைதான் அவர் பேசியிருப்பதில் ஏதாவது ஒரு சொல்லை பிடித்து கொண்டு அதை எடுத்துக்கொண்டு அவருக்கு எதிராக, அவர் இந்த சமுதாயத்திற்கு எதிராக இருந்தார், அவர் இப்படி செயல்பட்டார், இதை நிராகரித்தார், இதை புறக்கணித்தார் என்றெல்லாம் வெட்டி கதைகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். உண்மையாகவே பயன்பெற்ற மக்கள் நன்றியுடன் இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் ஒரு மதக்கலவரமோ ஜாதி கலவரமோ ஏற்பட முடியவில்லை. தாமரை எதிலும் மலராது என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருப்பதற்கு காரணம்
பெரியார் செய்திருக்கிற பங்களிப்பு தான், அதை மறுக்க முடியாது. அவர்கள் பகுத்தறிவாளராக இருக்கலாம், நாத்திகராக இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், மிகுந்த பக்தி உடையவர்களாக இருக்கலாம். இப்போ அண்மையில் கூட நம்ம பார்த்தோம், பெரியார் ஏன் இன்றைக்கு தேவைப்படுகிறார், பெரியாரை இன்றைக்கு எப்படி அணுக வேண்டும் என்பதை இந்த கட்டுரைகள் பலவற்றை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப அற்புதமான கட்டுரைகள்லாம் இதில் இருக்கிறது. ஏறத்தாழ பெரும்பாலான கட்டுரைகள் நான் படித்திருக்கிறேன். அண்மையில் மதுரையிலே சித்திரை திருவிழா, கள்ளழகர் ஆற்றில் வந்து இறங்கினார். பொதுவாகவே திராவிடர் கழகத்தில் கேட்பாங்க, இறங்கினாரா இறக்குனீங்களா அப்படின்னு. இதுதான் பகுத்தறிவு. ஆனால் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அங்கே திரளாக லட்சக்கணக்கில் குடியிருப்பவர்கள் அழகர் ஆற்றில் இறங்கினார் அப்படிங்கிறாங்க. அந்த அழகர் போகின்ற வழியில் மக்கள் அந்த அழகரை நன்றாக பார்ப்பதற்கு என்ன செய்கிறார்கள் என்றால், அங்கே இருக்கின்ற பெரியார் சிலையின் பீடத்தின் மீது ஏறி நின்று பார்க்கிறார்கள். அழகரும் அழகாக தெரிகிறார், பெரியாருக்கும் எந்த சேதமும் இல்லை. இதுதான் பெரியார் உருவாக்கி இருக்க தமிழ்நாடு. அதனால்தான் இதை பெரியார் மண் என்று சொல்கிறோம். மிக குறிப்பாக அதை ஒருவர் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார். ஆமாண்டா, எங்கள் அப்பன் தோளில் உட்காந்து தான் நாங்கள் திருவிழாவை பார்ப்போம். அது எப்பொழுதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஊர் கிராமத்தில் வந்து திருவிழானா அப்படி அப்பா வந்து தோளில் தூக்கி வச்சுக்கார். அது ஆம்பளை பையனாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, அப்படி தூக்கி வச்சுட்டு பாரு அப்படின்னு காட்டுவாங்க. ஏன்னா அப்பன் தோளில் உட்காந்தா அப்பாவோட உயரமாக பார்க்க முடியும் நம்ம. அதுபோல் எங்களை பெரியார் தோளில் தூக்கி வைத்து காட்டுகிறார் இந்த தமிழ்நாட்டை என்று ஒரு நண்பர் அதை குறிப்பிட்டிருந்தார். இதுதான் தமிழ்நாட்டுடைய இன்றைய நிலை. இப்படி பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண். ஏன் பெரியார் மண் என்று சொல்கிறோம் என்றால், இங்கே திருவிழா நடக்குது, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, தடிக்கு விழுந்தால் இந்த ஊரில் கோயில்கள் இருக்குது. இந்த தமிழ்நாட்டில் இருப்பது போல் வேறு எந்த மாநிலத்திலும் இவ்வளவு சிறப்பான கோயில்கள் கிடையாது. ஆனால் இந்த தமிழ்நாட்டில்தான் இந்த மத நல்லிணக்கம் இருக்கிறது. இது இன்று நேற்றல்ல. பெரியார் உருவாக்கிய இந்த மத நல்லிணக்கம் என்பது, ஒரு சகிப்புத்தன்மை என்பது, ஒரு பகுத்தறிவு தன்மை என்பது, அது காந்தியார் அவர்கள் சுடப்பட்ட பொழுது, அவர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது, அன்றைக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் இந்து முஸ்லீம் கலவரமாக மாறுகிறது. ஏனென்றால் அவர் சுடப்பட்ட நேரத்தில் அவரை சுட்டவர் ஒரு முஸ்லீம் என்று ஒரு வதந்தியை பரப்பிடுறாங்க. யார் பரப்புனாங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும். வதந்தி பரப்புறதுக்குன்னே இன்றைக்கு வரைக்கும் யார் இருக்கிறார்களோ, அதற்கென்றே ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியை யார் வச்சுருக்காங்களோ, அன்றைக்கி வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டிலாம் இல்லாமையே பரப்பிட்டு இருந்தாங்க தங்களால் முடிந்த அளவு. அந்த நேரத்தில் வட இந்தியாவை பொறுத்தவரை காந்தியை சுட்டது முஸ்லீம் அல்ல என்று, அவர் ஒரு இந்து என்று மட்டும் அதை வெளிப்படுத்தியதில் நேருவுக்கு ஒரு பங்கு உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை காந்தியை கொன்றது யார் என்பதற்கு அவர் இந்துத்துவவாதி, வர்ணாசிரம தர்மத்தை, சனாதன தர்மத்தை கடைபிடிக்கின்ற ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் பின்னணியில் இருக்கக்கூடிய கோட்சே என்கின்ற நபர் என்பதை அழுத்தம் திருத்தமாக மக்கள் மனதில் பதிய வைத்தவர் தந்தை பெரியார். அதனுடைய தாக்கம்தான் முரசொலியிலே கலைஞர் அவர்கள் மகாத்மா காந்தியை, உத்தமர் காந்தியடிகளை சுட்டு கொன்றவன் ஒரு ஊதாரி பார்ப்பான் என்றே அவர் எழுதினார். அந்த உண்மையை சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதனால தான் அன்னைக்கு இங்கே அந்த மதக்கலவரமோ அந்த ஒரு மத வெறுப்போ இங்கே ஏற்படாமல் இருந்தது. இது பெரியார் இருந்த பொழுது 1948 பெரியார் மறைவிற்கு பிறகு அவர் 73 மறைந்து விடுகிறார். ஏறத்தாழ 20 ஆண்டுகள் கழித்து 1992 பாபர் மசூதி இடிக்கப்படுகிறது. அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகின்ற நேரத்திலே இந்தியாவின் அனைத்து மாநிலங்களிலும் கலவரம். இங்கே இத்தனை பேர் செத்தாங்க, அங்கே அத்தனை பேர் செத்தாங்க. குறிப்பாக மும்பையிலே நடைபெற்ற அந்த கலவரங்கள், எதிர்த்தாக்குதல்கள், அந்த எதிர்வினைகள், இதெல்லாம் நம்ம மிகப்பெரிய அளவில் இந்தியாவை அச்சுறுத்திய நேரத்தில் ஒரு மத கலவரமும் நடைபெறாமல், ஒரு உயிரும் பறிபோகாமல் இருந்த மண் என்பது தமிழ்நாடு. அதனால்தான் இது பெரியார் மண். அவருடைய செயல்பாடுகளைத்தான் நாம் பார்க்க வேண்டும். அது என்ன தாக்கத்தை ஏற்படும், அதைத்தான் இங்கே இந்த கட்டுரைகளில் பலரும் சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ரொம்ப குறிப்பாக வள்ளியப்பன் அவர்கள் தன்னுடைய அந்த நிராகரிப்பின் அரசியல் அப்படின்னு ஒரு கட்டுரையில் அவர் அதை தான் சொல்கிறார். அவர் மீது குற்றம் சுமத்த முடியாதவர்கள், அவருடைய செயல்பாட்டில் எந்த தவறையும் கண்டுபிடிக்க முடியாதவர்கள், அப்படியான ஒரு தவறு ஆவணப்படுத்த முடியாதவர்கள், அவர்கள்தான் அவர் சொன்ன ஒரு சொல்லை
எடுத்துக்கொண்டு அவர் செயல்பட்டு கொண்டு அதை வைத்துக்கொண்டு செயல்படுகிறார்கள். தமிழை காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டாரு, பிராமணர்களை அவர் குறிவைத்து தாக்கினார் அப்படிங்கிறது. அப்புறம் பட்டியலின மக்களுக்கு அவர் எதுவும் செய்யலை, அவர் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மட்டும்தான் செஞ்சார் அப்படின்னு இந்த பொதுவான விமர்சனங்கள். இந்த விமர்சனங்களுக்கும் அதே தொகுப்பிலே கேள்வி பதில் வடிவிலாகவே ஒரு அதுக்கான பதில்களும் இதில் தெளிவாக இருக்கிறது. என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னோம்னா, இவர்கள் சொல்வது இதெல்லாம் இப்போ புதுசாக சொல்லலை, இதெல்லாம் பெரியார் இருக்கிற காலத்திலேயே சொல்லப்பட்டது தான். இதை திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. விளக்க வேண்டிய தலைமுறைகள் மாறும் பொழுது அந்த உண்மையை திரும்பவும் நான் சொல்ல வேண்டியிருக்கு. இதே பொய்யை, இதே வதந்தியை, இதே திருபுவாதத்தை ஒவ்வொரு கட்டத்திலும் வைத்திருக்கிறார்கள். அப்பொழுது இது பெரியாருக்கு முன்பிருந்தே திராவிட இயக்கத்தின் மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் தான். அது நீதி கட்சி காலத்திலேருந்தே இப்படி தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை ஒவ்வொரு கட்டத்திலும் நம்ம அதை மாற்றி மாற்றி சொல்லிக்கொண்டு அதனோட உண்மை என்ன அப்படி ஒவ்வொருத்தங்களும் வரும்பொழுது அவங்களுக்கு நாம் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஒருத்தர் இருப்பார், நாளைக்கு ஒருத்தர், இப்படியெல்லாம் இருக்கும். இன்றைய நாள் மிக ஒரு முக்கியமான நாள். இந்த நிகழ்வு நடக்கின்ற இந்த நாள் இதில் 2 சிறப்பு இருக்குது. ஒன்று, இந்த ஆண்டே சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100ஆண்டு. அது ஒரு மிகப்பெரிய, பெரியார் தொடங்கிய ஒரு இயக்கம், அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்கு இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படிங்கிறது அதனுடைய 100ஆண்டு. மற்றொன்று இந்த நாகம்மையார் அவர்களுடைய நினைவு தினம். நீங்கள் தந்தை பெரியார் அவருடைய பணியை எடுத்துக்கொண்டால் அவர் எல்லாவற்றையும் இப்போ இன்றைக்கி திராவிட மாடல் அப்படின்னா அது ஒரு இன்க்ளூசிவ் மாடல், எல்லோரையும் ஒருங்கிணைத்த, எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு மாடல். அப்படிங்கிற அதே அடிப்படையில் தான் தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த எந்த போராட்ட களமாக இருந்தாலும், அவருடைய அரசியல் செயல்பாடுகள் எதுவாக இருந்தாலும், அதில் எல்லோரையும் ஒருங்கிணைக்கக்கூடியவராக எந்தெந்த சக்திகளை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்பதை கவனித்து அதை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை அவர் தொடர்ந்து மேற்கொண்டிருக்கிறார். அது அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுது கேரளாவில் நடைபெற்ற அந்த வைக்கம் போராட்டத்தில், அதனுடைய 100ஆண்டும் இப்பொழுதுதான் நிறைவு பெற்றிருக்கிறது. எனவே அந்த போராட்டத்தில் தொடங்கி அவரை பார்த்திங்கன்னா அங்கு இருக்கிற யாரையெல்லாம் இதை இணைத்து கொள்ள முடியும் என்பதில் மிக தெளிவான ஒரு கண்ணோட்டத்துடன் இருந்து எல்லோரையும் அரவணைத்து செயல்பட்டவராகவே அவர் இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் வைக்கம் போராட்டத்தில் பஞ்சாபில் உள்ள சீக்கியர்கள், அகாலிகள், அவர்கள் பங்கேற்று அங்கே இருக்கிற மக்களுக்கு உணவு வழங்கி கொண்டு இருந்திருக்கிறார்கள். அப்புறம் காந்தி சொல்கிறார், நீங்கள் வெளி மாநிலத்திலேருந்து அங்கே போகாதீங்க, அது சரியாக இருக்காது, அதனால் நீங்கள் வேறு மாதிரி திசை திருப்பிடுவாங்க, அதனால் நீங்கள் கிளம்பிடுங்க அப்படின்னு காந்திகிட்டேருந்து அந்த கருத்து வந்த பிறகு தான் அவங்க புறப்பட்டு செல்கிறார். அது வரைக்கும் அவர்களையும் அதற்குள் அவர் பயன்படுத்தி கொள்கிறார். யாரெல்லாம் இருக்க தன் குடும்பத்தினர், இதே நாகம்மையார் பெரியார் கைது செய்யப்பட்ட பிறகு அந்த வைக்கம் போராட்டத்தை நாகம்மையார் எவ்வளவு துணிச்சலுடன் நடத்தினார் என்பதை நினைத்து பார்க்க செயல்பாடுகள் இங்கே இருக்குது. வெறும் பேச்சல்ல, ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டு அவர் தமிழை காட்டுமிராண்டின்னு சொல்லிட்டாரு, இதை எப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறது அல்ல. அவர் என்ன செய்தார் அதை நல்லா சொல்லியிருக்காங்க. இந்த கட்டுரைகள் எல்லாவற்றிலுமே சொல்லியிருக்கிறார். தமிழை காட்டுமிராண்டி என்று சொன்ன பெரியார் தான் அதில் செந்தலை கோதமன் ஒரு கட்டுரையில் எழுதுகிறார், மறைமலை அடிகளுடைய அறிவுரை கொத்து அப்படின்னு ஒரு நூல். அந்த நூல் பல்கலைக்கழகத்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீக்கிடுறாங்க, அறிவுரை கொத்து. ஏன்னா அதில் கொஞ்சம் அப்படி ஒன்றும் மறைமலையடிகள் நாத்திகராக எந்த கருத்தையும் சொல்லியிருக்க போகிறதில்ல. அவர் தமிழ் உணர்வு சார்ந்த, வடமொழி எதிர்ப்பு சார்ந்த கருத்துக்களை வைத்திருப்பார். தமிழ்நாட்டின் பண்பாட்டை சொல்லக்கூடிய அளவில் தான் அவருடைய கருத்துக்கள் இருந்திருக்கும். ஆனால் அதையே அனுமதிக்காமல், ஏன்னா அவர் தனித்தமிழ் இயக்கத்துக்காரர் என்பதால் அந்த அறிவுரை கொத்தை எடுத்து விடுகிறார்கள். தந்தை பெரியார் அவர்கள் போராட்டம் நடத்தி மீண்டும் அந்த அறிவுரை கொத்து பல்கலைக்கழக பாடமாக அமைவதற்கு அவர் அந்த முயற்சியை செய்கிறார். திருக்குறள் மாநாட்டை 1949 நடத்துகிறார். ஔவையாரை புகழ்ந்து பேசுகிறார். எனவே அவர் மாற்றாக, அவரை காட்டுமிராண்டி என்று சொன்னதற்கு, அந்த கேள்வி அவரிடம் கேட்கப்பட்டதற்கு அவருடைய பதிலும் இதே தொகுப்பில் இருக்கிறது. என்ன அப்படின்னா, கேட்குறாங்க, நாம அப்படி தான் சொன்னேன், நீங்கள் 2000-3000 வருஷத்து பழமையே பேசிகிட்டு இருந்தால் இன்றைய காலத்திற்கு உங்கள் மொழி எப்படி இருக்கும் என்று கேட்ட பெரியார் தான் தமிழின் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவர். இன்றைக்கு அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நாம் செல்ஃபோன் யூஸ் பண்ணுறோம்ல, இன்றைக்கி என்ன எழுத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? அந்த யானை அப்படின்னா யானை துதிக்க மாதிரியே போட்டு நெய் போடுவாங்க, அது இன்றைக்கி பண்ணுறோமா?
இல்லை. அதில் வந்து நம்ம எந்த எழுத்தை பெரியார் அறிமுகப்படுத்தினாரோ அதுதான் இன்றைய தொழில்நுட்ப யுகத்திற்கு பயன்படக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தந்தை பெரியார் அவர்களுடைய பங்களிப்பு. அவர் சொன்னார் சொல்லு. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, தந்தை பெரியார் பேசிய காலத்தில் அவர் யாரிடம் பேசினாரோ, நீங்கள் எல்லாம் எதை சொல்கிறீங்களோ, எதை வந்து இன்றைக்கு இருக்கிற அறிவுஜீவி கூட்டம் அதை வந்து எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறேங்கிற பேரில் அவதூறு பரப்புதோ, அதை அன்றைக்கு இருந்தவர்களிடமே பேசியவர் தான் அவர். தமிழறிஞர்கள் கூட்டத்தில் தான் அவர் பேசுவார். இந்த தமிழுடைய அந்த மொழியின் பழமை எப்படி இருக்குது, அது எப்படி போகணுங்கிறது. அதே மாதிரி வந்து ஒரு சமூகத்தை பற்றி பேசினாலும் அங்கே போய் தான் பேசுவார். அப்படிப்பட்டவர் தான் தந்தை பெரியார். அதனால் அவர் சொன்ன சொல்ல அன்னைக்கு வந்து அன்றைக்கு இருந்த மக்களில் யார் இன்றைக்கும் அந்த மக்களிடம் பேசினால் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் திரும்பவும் சொல்கிறேன். இங்கே அந்த அவருடைய செயல்பாட்டை அறியாமல் அவர் பேசியதை மட்டும் படிப்பது மட்டுமே உலகம் என்று நினைத்து விடுகிறார்கள். படிப்பதன் மூலமாக உலகத்தை புரிந்து கொண்டால்தான் அதுதான் அறிவாற்றலாக இருக்க முடியுமே தவிர நான் படித்து விட்டேன் என்பதே ஒரு அறிவாற்றலாக நிச்சயமாக இருக்க முடியாது. எனவே அப்படிப்பட்ட நிலையிலே இது போன்ற இந்த சொல்லை வைத்துக்கொண்டு பிரச்சனை பண்ணுறது பேசுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. கூட இதுக்கு பேர் பகுத்தறிவாளர் கழகம். இப்போ தான் வந்து மனிதர்களுக்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறேன் என்று பகுத்தறிவாளர் கழகத்தை தொடங்கிய பொழுது தந்தை பெரியார் சொன்னார் என்று இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற அன்பு சகோதரர் தமிழ்ச்செல்வன் அவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னன்னா, பகுத்தறிவாளர் அப்படிங்கிறது, ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது, பகுத்தறிவாளர்னு சொன்னாலே சரி இவங்க வந்து திராவிட கழகத்துக்காரங்க. என்ன தான் அவர் வந்து கருப்பு சட்டை போடாமல் கலர் சட்டையெல்லாம் போட்டு வந்தாலும் மண்டையை மறைச்சாலும் கொண்டையை மறைக்க முடியாது. அவர் வந்து இவருக்கு நான் கலர் சட்டை போட்டு வந்துட்டேன்னா இவர் ஒத்துக்குவோமா நம்ம? அதெல்லாம் இல்லை. அவர் பகுத்தறிவாளர் தான், பெரியாரிஸ்ட்டு தான், திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர்கள் தான். அதனால் திராவிடர் கழகத்தோடு தொடர்புடையவர்கள் தான், அந்த பகுத்தறிவு சிந்தனை உள்ளவங்க தான். அதனால தான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா பகுத்தறிவாளர். ஆனால் என்னன்னா, பகுத்தறிவாளர் என்கின்ற பெயர் பொதுவாக வந்து மனிதர்களுக்கு உரியது. அப்படி தான் அது வந்து நம்ம ஒரு இயக்கமாக ஆரம்பிக்கும் பொழுது மனிதன் மனிதனாக இல்லை, அவனை மனிதனாக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தந்தை பெரியார் செய்கிறார். நீங்கள் பராசக்தி படத்தில் கா கா கான்னு அந்த பாட்டு இருக்கும். அது வந்து உடுமலை நாராயணகவி அவர்கள் எழுதின பாட்டு. பச்சி சாதி நீங்கள் எங்கள் பகுத்தறிவாளரை பார்க்காதீங்க அப்படின்னு வரும் அதில் வரை. அது என்ன, பகுத்தறிவாளரை பார்க்காதீங்கன்னா தீக்காக்காரங்களை பார்க்காதீங்கன்னு அர்த்தமா? இல்லை நாத்திகரை பார்க்காதீங்கன்னு அர்த்தமா? இல்லை பெரியாரிஸ்ட்டுகளை பார்க்காதீங்கன்னு அர்த்தமா? இல்லை, பச்சி சாதி நீங்கள் எல்லாம் சேர்ந்து எல்லாம் உனக்கு ஒரு உணவு கிடைச்சிதுன்னா நீ எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பிட்ற. எங்கள் ஆளுங்க அப்படி கூப்பிட மாட்டேங்கிறானோ அந்த மனுஷ பயல்க. அவன் வந்து அதனால் நீ வந்து உன்னை பார்த்து தான் நாங்கள் கற்றுக்க வேண்டி இருக்குன்னு ஒரு பறவையை வைத்து அவர் வந்து ஒரு பாடலை, உடுமலை நாராயணகவி நம்முடைய திராவிட இயக்க கவிஞர் பாடலாசிரியர், அவர் வந்து மிகச்சிறப்பான ஒரு பாடலை எழுதியிருப்பார். அன்னைக்கு வந்து பகுத்தறிவாளர் அப்படிங்கிறது மனிதர்களை மொத்தமாக குறிக்கக்கூடியது. மற்றதுக்கெல்லாம் 5 அறிவு இருக்குது, நமக்கு 6ஆம் அறிவு இருக்குது, அதனால் நம்ம பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டும். பகுத்தறிவாளர்கள் மனிதர்கள் என்பது தான் இன்றைக்கி. அந்த சொல்லை நீங்கள் அது மாதிரி உள்ள சொல்லெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஆராய்ச்சிலாம் போனீங்கன்னா இருக்கு. அதை தாண்டி இந்த தொகுப்பில் நான் பார்த்தது தந்தை பெரியார்களுடைய பணி எந்த அளவிலெல்லாம் இருக்கிறது, இன்னும் எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் இருக்குது. குறிப்பாக வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, தந்தை பெரியார் வந்து பார்ப்பனர்களை எதிர்த்து பண்ணாருன்னு. பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து அவர் பண்ணது உண்மைதான். அந்த ஆதிக்கம் செலுத்திய பார்ப்பனர்களையும் அவர் குறிவைத்து பேசியதும் உண்மைதான். அதிலெல்லாம் நீங்கள் மறுக்க வேண்டியதே இல்லை. அது ராஜாஜியாக இருந்தாலும் சரி, டிடி கிருஷ்ணமாச்சாரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அவர் வந்து அந்த விஷயத்தில் அவர் வந்து உறுதியாகத்தான் இருந்து அதை பேசியிருக்கார். அதில் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர் அடிப்படையாக பேசியது அவர்களின் ஆதிக்கத்தை தானே தவிர தனி மனிதர்களை பற்றியது அல்ல. இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாழ்நாளில் அவர் தொடர்ச்சியாக தனக்கான பார்ப்பன நண்பர்களை கொண்டிருந்தார். பெரியாருடன் நெருக்கமாக இருந்த பார்ப்பன நண்பர்கள் உண்டு. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ச்சியாக வாய்ப்பு கிடைத்த பொழுதெல்லாம் பார்ப்பன சமுதாயத்தினுடன் உரையாடி கொண்டிருந்தவர் அவர். அதற்கு ஒரு உதாரணம், 1953ஆம் ஆண்டு சென்னை ராயப்பேட்டையிலே இருக்கக்கூடிய அந்த லட்சுமிபுரம் என்கின்ற பகுதி. அது ரொம்ப நாளாக எனக்கும் லட்சுமிபுரம் எங்கே இருக்குன்னு தெரியல. ராயப்பேட்டையில் கவுடியாமட் ரோடு ரொம்ப எளிது. அதிமுக ஆஃபீஸ்லேருந்து உள்ளே போனோம்னா வந்துடும், அவங்க இருக்கக்கூடிய பகுதி. அதனால் அது வந்து அந்த லட்சுமிபுரத்தில் யுவர் சங்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது. 1953 அங்கே போய் அந்த ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அவங்க மாதந்தோறும் அந்த மாதிரிலாம் கூட்டம் நடத்துகிறவங்க. அதில் பெரியார் அவர்களை கூப்பிட்றாங்க. ஏன்னா அப்பொழுது அந்த சங்கத்திற்கு தலைவராக இருந்தவர்
அவர் பெரியாருடைய நண்பர். அதனால் அவர் பார்ப்பன சமுதாயத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் கூப்பிட்றார். அவர் கூப்பிட்டு பேசும்பொழுது அங்கே போய் பெரியார் பேசுகிறார். அங்கே பல பேர் பல கேள்விகளை கேட்குறாங்க. எல்லாத்துக்கும் அவர் பதில் சொல்கிறார். அவர் என்ன இங்கே சொல்கிறாருன்னா, நீங்கள்லாம் இவர் ஏன் என்னை கூப்பிட்டாரு, அவர் பாப்பான்களே வாழக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அவரை ஏன் கூப்பிட்டீங்க, ராமசாமி நாயக்கரை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு அவரை கேட்டிருக்கீங்க இந்த கூட்டத்தின் தலைவரை. நான் நீங்கள் வாழக்கூடாதுன்னு சொல்லலை, நாங்களும் கொஞ்சம் வாழ்ந்துக்கிறோம் தான் சொன்னோம். அதற்கான வாய்ப்பை கொடுங்க, உங்களுக்கான அளவுக்கு நீங்கள் உங்கள் அதிகாரத்தை எடுத்துங்க, எங்களுக்குள்ளே தான் நீங்கள் கொடுங்க அப்படின்னு பேசுகிறதுக்கு தான் நான் இருக்கனே தவிர நீங்கள் யாரும் வாழக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். இங்கே யாரும் அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் இரத்த கலப்பு பற்றிலாம் நான் பேசலை, சுத்தமான ரத்தம், இந்த தூய்மைவாதத்தை பெரியார் பேசவே இல்லை. அவர் திரும்ப திரும்ப பேசுனது மனித நேயத்தை, மனித உரிமை, அதான் சுயமரியாதை. கலைஞர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, சரியாக சொல்லணும்னா இந்த சந்தன கடத்தல் வீரப்பன் அந்த வழக்கு அந்த மாதிரியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது தொடர்ச்சியாக வேறு செய்திகள் வருது. அப்போ இந்த சிறையிலேருந்து எல்லாரையும் விடுதலை பண்ணணும் அப்படிங்கும் பொழுது இந்த மனித உரிமை பற்றி தான் பேச்சு வருது. அதில் குறிப்பாக இந்த எழுவர் விடுதலை உள்ளிட்ட பல நிகழ்வுகள் இருக்குது. அப்போ எழுவர் விடுதலை கிடையாது, அப்போ 4 பேர் அந்த மரண தண்டனை கொடுக்கப்பட்டவங்களை விடுவிக்கணுங்கிற அந்த செய்தி ஒரு பக்கம், மற்றபடி சிறையில் நீண்ட காலமாக இருக்கிறவங்களை விடுவிக்கணுங்கிற வரும்பொழுது அப்போ இந்த மனித உரிமை பற்றி வருது. அப்போ கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, மனித உரிமை பற்றி இன்று அதிகமாக பேசப்படுகிறது, இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாங்க. கலைஞர் சொன்னார், நாங்கள் அன்று சுயமரியாதை என்று சொன்னதைத்தான் நீங்கள் இன்று மனித உரிமை என்று சொல்கிறீர்கள். இதுதான் கலைஞர் சொன்ன பதில். எனவே சுயமரியாதை என்பது எல்லோருக்கும் உரியது, எல்லா மனிதர்களுக்கும் உரியது. அதனால்தான் இந்த சுயமரியாதையை ஒவ்வொரு மனிதனுக்கும் காப்பாற்ற வேண்டும் என்பதற்குத்தான் பெரியார் போராடினாரே தவிர அவர் வேறு யாரையும் ஒரு குறிப்பிட்ட பிரிவை அல்லது ஜாதியை சேர்ந்தவர்களை மட்டுமே குறிவைத்து செயல்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் கிடையாது. ஆனால் அதன் காரணமாக இருக்கக்கூடிய அதிகார கட்டமைப்பை தகர்க்க வேண்டும் என்பதில் அவர் தெளிவாக இருந்தால், உறுதியாக இருந்தால், செய்தும் காட்டினார்.